சொன்னீங்க. குரு சனியோட சேர்க்கை வந்து யோகமா இல்ல எப்படி சார்? பிரம்மகத்தி தோஷம் யாருக்கு வரும் அப்படின்னா கடவுளுக்கு தான் வரும். கடவுள் அவதாரங்களுக்கு தான் வரும். அப்போ குரு சனி சேர்ந்துருக்கவங்களாம் கடவுள் அவதாரம் சொல்ல வேண்டியதான் இல்லைங்களா? எல்லாத்தையும் பாசிட்டிவ் மோடில் போக வேண்டியதான். குரு சனி இருக்கிறது யோகம். யோகம் கண்டிப்பாக யோகம் தான். குரு சனி அப்படிங்கிறது நிறைய பேர் தப்பாகவும் சொல்கிறாங்க. அது எந்த இடத்துல சேர்ந்துருந்தாலும் சரிங்க. சிலர் வந்து 6ஆம் இடத்துல சேர்ந்துருந்தாலும் சொல்லுவாங்க, சிலர் 8ஆம் இடத்துல சேர்ந்தாலும் சொல்லுவாங்க. 12 கட்டத்தில் எங்கே சேர்ந்திருந்தாலும் குரு சனி என்பது சில நிறைவுகளை கொடுக்கும். இப்போ குரு சுக்கிரன் செவ்வாய் மூணும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல 6வது இடத்துல இருக்கு அப்படின்னா அதோட பலன்கள் எந்த மாதிரி இருக்கும்? இந்த குரு செவ்வாய் அப்படிங்கிறது இதை கடந்து யார்கிட்டயாச்சும் நம்பிக்கை அடிப்படையில் துரோகத்தை அனுபவிப்பது, யாருக்காச்சும் பணத்தை கொடுத்து ஏமாந்துறது. சூரிட்டி போட்டால் அவர் சின்ன வயசில் 17 வயசில் சூரிட்டி போட்டிருப்பார், 35 வயசில் ஒரு லோனுக்கு போவார். செவ்வாய்க்காரகன்னா மெடிக்கல் வந்து துறைக்கு போறதுக்கான அந்த வழிகாட்டுதல் சொல்றாங்க. அதுக்கு என்ன சார்? ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்கணும் ஒரு டாக்டருக்கு, இல்லைனா புதன் பரிவர்த்தனையாக இருக்கணும், இல்லைனா புதன் விளிம்பாக இருக்கும். அவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் புதன் வக்கரம், புதன் பரிவர்த்தனை, புதன் விளிம்பு இருக்கும். இப்போ ஒரு ஜாதத்தில் சந்திரனும் செவ்வாய் மட்டும் பவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து மெடிக்கல் வரணும்னு அவசியம் இல்லை, ஹோட்டல் வைக்கலாம். கிரக அமைப்பு பத்தி பேசியிருந்தீங்க இல்ல, கிரகங்கள் வந்து இந்த மாதிரி சேர்ந்திருந்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குரு சனியோட சேர்க்கை வந்து யோகமா இல்லை எப்படி சார்? குரு சனியை வந்து பிரம்மகத்தி தோஷம்னு சொல்கிறாங்க ஜோசியத்தில். ஆனால் பிரம்மகத்தி தோஷம் யாருக்கு வரும் அப்படின்னா கடவுளுக்கு தான் வரும், கடவுள் அவதாரங்களுக்கு தான் வரும். அப்போ குரு சனி சேர்ந்துருக்கவங்களாம் கடவுள் அவதாரம் சொல்ல வேண்டியதான் இல்லைங்களா? எல்லாத்தையும் பாசிட்டிவ் மோடில் போக வேண்டியதான். நம்ம பேசுகிறது போல் நம்ம டெக்னிக்கலாக தான் எதையும் நாட வேண்டியது. அப்போ குரு சனி அப்படிங்கிற இணைவு ஒரு ஜாதகத்தில், என்னுடைய அனுபவத்தில் ஒரு ஜாதகத்தில் பெஸ்ட்டு இணைவு அப்படின்னு சொன்னால் குரு சனி இணைவு தான். ஏன்னா நம்மளுக்கு காசு இருக்குது இல்லை, குடும்பம் இருக்குது இல்லை, வாழ்க்கை சந்தோஷம் இருக்குது இல்லை, பொருளாதாரம் இருக்குது, உறவுகள் இருக்குது இல்லை, என்னதான் இருந்தாலும் ஒரு நிம்மதி இருக்கும் இல்லைங்களா? என் ஒய்ஃபுக்கு நான் 15,000 தான் கொடுத்தேன். ஆனால் அந்த 15,000த்தையுமே வந்து ஒரு அழகாக நிறைவாக சந்தோஷமாக வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யுதுன்னு ஒரு ஆள் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு நிறைவான வாழ்க்கை தானே. ஒரு பெரிய கோடிக்கணக்காக காசு வச்சுக்கிறான், பொண்டாட்டி சொல்கிறதே கேட்க மாட்டேது, அது பொண்டாட்டிக்கு புரிஞ்சு சொல்கிறது கேட்க மாட்டான். அப்படின்றப்ப அவங்களுக்கு நிறைவில்லாத வாழ்க்கை. அப்போ இந்த பொருள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சூழலை அமைச்சிக்கிறதுக்காக தான் பொருளாதாரம் இருக்குது இல்லைங்களா? நம்மள்ட்ட பொருளாதாரம் கையில் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு எதுவுமே பிடிச்ச மாதிரி சுற்றி இல்லை, எல்லாமே நோயாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, கடனாக இருக்குது, வழக்குகளாக இருக்குது, பொண்டாட்டியோட சண்டை இருக்குது அப்படின்னா அந்த காசுகளை வச்சு என்ன பண்ணுறது? அப்போ எவ்வளோ வந்தாலும் நிறைவு வரணும் அப்படின்னா ஒரு ஜாதத்தில் குரு சனி நினைவு இருந்தால் போதும். 5,000 ரூபா தான் சார் மாதம் வருதுன்னா கூட அதில் கூட அழகாக ஒரு சாப்பாடு வச்சு, அதில் ஒரு கஞ்சி வச்சு குடும்பம் நடக்கும். பிள்ளைகளுக்கு அழகாக ஒரு பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் துவைச்சு அயன் பண்ணி போட்டு 90 வச்சு அழகாக சீவிடுற அம்மாக்களை பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு குடும்பம் நடக்கும்னா அந்த குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் குரு சனி இருக்கணும். குரு சனி இருக்கிறது யோகம். யோகம் கண்டிப்பாக யோகம் தான். ஓகேங்களா? இந்த குரு சனி இருந்தால் அவங்க வந்து சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்புகள் எடுப்பார்கள். யாரெல்லாம் வந்து இந்த டிப்ளமோ படித்தோன்னே வேலைக்கு போகிறானுங்க, ஐடி படித்தோன்னே வேலைக்கு போகிறான்னு சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க, 18 வயசில் வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாருமே டிப்ளமா ஐடிலாம் யாரும் படிக்கிறது இல்லை, ஒரு மினிமம் டிகிரி முடிக்கிறாங்க. டிகிரி முடிக்க 23 வயசு ஆயிடுது. அப்போ 23 இப்போ நிறைய பேர் என்ன செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஐடியில் இருக்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் சிறு வயதில் குடும்ப பொறுப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல்கள் இருக்கோ அவங்கெல்லாம் குரு சனி இணைவு. இந்த குரு சனி இணைவு என்ன செய்யும் அப்படின்னா குடும்ப பொறுப்புகளை எடுக்க வைக்கும், தன்னை ஒரு மனிதனாக ஒரு பெரிய ஆளாக நினைக்க வைக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பையன் படிச்சுட்டே இருக்கிறான், படித்து முடித்த உடனே மினிமம் டிகிரி முடிச்சோடனே வெளியே வந்துடுவான், அதுக்கு மேலே படிக்க மாட்டான். ஒரு 35-40 வயசுக்கு அப்புறம் திருப்பி படிப்பான். இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த குரு சனி. இந்த குரு சனியாக இருக்கவங்கள இப்போ இந்த இடத்துல நான் உட்கார விட்டிங்கன்னா, இந்த குரு சனி நினைவு எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் உட்கார விட்டிங்கன்னா அந்த பல்பு எப்படி போடுறாங்க, இந்த கேமரா எப்படி ஆன் ஆகுது, இந்த பக்கம் என் பல்ப் போடுறாங்க, என்னென்ன செஞ்சுருக்காங்கன்றது என்னோடய மைண்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க. எந்த இடத்துல விட்டாலும் சரி, ஒரு ஸ்கூட்டியவோ ஒரு எக்ஸல் சூப்பரையோ இல்லைனா ஒரு காரையை கொண்டு போய் மெக்கானிக்கிட்ட கொடுத்தாங்கன்னா மெக்கானிக் பக்கத்தில் ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துக்குவாங்க. என்னென்னத்தை கழட்டுறான், என்னென்னத்தை நோண்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறப்ப 2 ஸ்க்ரூ ட்ரைவர் கட்டிங் பேர் வாங்கி வச்சுட்டு இவங்களே அடுத்த வருஷத்துலேருந்து செஞ்சு பார்ப்பாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க அப்படின்னா டேபிள் எவ்வளோ உயரம் இருக்குது, எவ்வளோ செலவாகணும் மனக்கணக்கு போடுவாங்க. எல்லாத்தையும் செஞ்சு சம்பாரிச்சிடணும்னு நினைப்பாங்க. ஏன்னா சமூகத்தில் இவங்க தனக்குன்ற ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. யாரெல்லாம் சித்தப்பாவை சித்தப்பான்னு கூப்பிட்றது கூச்சப்படுறாங்களோ, மாமாவை மாமான்னு கூப்பிட்றது கூச்சப்படுறாங்களோ தனியாகவே இருப்பாங்க, குடும்பத்தோடு அட்டாச் ஆக மாட்டாங்க, சின்ன வயசுலேயே குடும்பத்தோடு வெளியே வந்துடுவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் குரு சனி இருக்கும். இந்த குரு சனி இருக்கவங்க 40 வயசு 42 வயசுக்கு அப்புறமா குடும்பத்தில் இருக்கவங்களாம் ஆதரிப்பாங்க. நிறைய கேங் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும். இவங்களுக்குன்ற ஒரு தனியான சொசைட்டியை க்ரியேட் பண்ணிக்குவாங்களே தவிர சாதாரணமாக குடும்பத்தில் போய் சேர மாட்டாங்க. அப்போ இவங்க வந்து எப்பயுமே வந்து யார்கிட்டையும் போய் கையேந்தி நின்றக்கூடாது. பிச்சை எடுத்து கூட சாப்பிடுவோண்டா, சொந்தக்கார எவன்கிட்ட போய் கையேந்தி நின்றமா அவன் வீட்டுக்கு வரமாட்டான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் குரு சனி நினைவு தான். அப்போ கடைசி வரைக்கும் ஒரு நிறைவாக வாழ்கிறது.
அதே மாதிரி குருசனி இணைவு உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம், பார்க்குறவங்களுடைய பிள்ளைகளுக்குன்னா இந்த பிள்ளை கண்டிப்பாக ஒரு 30 வயசு 35 வயசு 40 வயசு வரும்போது இந்த பிள்ளை நம்மளுக்கு இருக்கிறதுக்கு பெருமைப்படணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையை அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுத்துரும். அவன் வந்து சம்பாதிக்காமல் போகலாம் சரிங்களா, ஆனால் சமூகத்தில் வந்து ஒரு நல்ல பேர் எடுத்துருவான். அப்போ அவங்க அம்மா காதுபடவே அவங்க அப்பா காதுபடவே இந்த பையனை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுறது, ஒரு பொறுப்பு, அதாவதுங்க ஜெனுனாக இருக்காருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படிங்கக்கூடிய எல்லா கேரக்டருமே குருசனியுடையது. அப்போ குருசனி தோஷமாக பார்க்குறவங்க பாருங்கள், ஆனால் குருசனி அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு இணைவு ஒரு ஜாதத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதத்தை மடித்து கையில் கொடுத்துடலாம். நீ என்ன வேணாலும் கஷ்டப்பட்டுக்க, என்ன வேணாலும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்க, கடைசியாக என்ன இருந்தாலும் ஒரு சித்தர் மாதிரி ஞானி மாதிரி தனக்குன்னு ஒரு நிறைவு வரும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த குருசனி இணைவு எடுத்துக்கலாம். குருசனி அப்போ யோகம் தான். யோகம் தான். யோகம்ன்றது வந்து யோகம்னா இணைவு தான், குருசனிங்கிறது சந்தோஷம் தான் அப்படின்றதுக்கு தான் சரிங்களா. அப்போ குருசனி அப்படிங்கிறது நிறைய பேர் தப்பாகவும் சொல்கிறாங்க. அது எந்த இடத்துல சேர்ந்துருந்தாலும் சரிங்க, சிலர் வந்து 6ஆம் இடத்துல சேர்ந்துருந்தாலும் சொல்லுவாங்க, சிலர் 8ஆம் இடத்துல சேர்ந்தாலும் சொல்லுவாங்க. 12 கட்டத்தில் எங்கே சேர்ந்திருந்தாலும் குருசனி என்பது சில நிறைவுகளை கொடுக்கும். இது வந்து ஒரு சக்ஸஸான ஒரு நபருக்கு இந்த குருசனி இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் நம்ம. சரி, இப்போ ஒரு ஜாதகத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 6வது இடம் பற்றி நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா. ஸோ இப்போ குரு சுக்கிரன் செவ்வாய் 3ம் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் 6வது இடத்துல இருக்குது அப்படின்னா அதோட பலன்கள் எந்த மாதிரி இருக்கும்? நான் வந்து நிறைய இடங்களில் குரு செவ்வாயை பற்றி பேசுகிறேன். குருமங்கள யோகம்னு சொல்கிறாங்க. குருவும் மங்களனும் சேர்ந்தால் குருமங்கள யோகம். அப்போ நீங்கள் இப்போ பேசுகிறப்ப கூட யோகம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, யோகம்ங்கிறது அதிர்ஷ்டம் கிடையாது. யோகம்ங்கிறனா இப்போ நம்ம ஆளுங்களாம் பேசிட்டாங்க யோகம்ன்றது மாதிரி. யோகம் என்பது ஜாயிண்ட்டுன்னு அர்த்தம், கன்ஜெக்ட்னு அர்த்தம், ஓகேங்களா. அப்போ இங்கே குருமங்கள யோகம் அப்படிங்கிறாங்க. குருவும் செவ்வாய் சேர்ந்த குருமங்கள யோகம். அடுத்து குருவும் சுக்கிரனும் சேர்றது. அப்போ இது வந்து மூடம்னு சொல்கிறாங்க, குரு சுக்கிரன் மூடம்னு சொல்கிறாங்க. இது 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 3 சேரும்பொழுது ஏதாச்சும் நடக்குதா அப்படிங்கக்கூடிய ஏதாச்சும் இருந்திருக்கும். அதுலேயும் 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இது வந்து ஒரு மாதிரி ரஃப்பான ஒரு இணைவாக பார்க்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. இந்த எல்லா இடத்துல சேர்ந்தாலும் இந்த குரு செவ்வாய்க்குன்னு ஒரு பண்புகள் இருக்குது. குரு செவ்வாய் அப்படிங்கிறது வந்து சிறு வயதுலேருந்து மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கக்கூடிய அமைப்பு. ஏதாவது ஒரு நோய்க்கு ஏதாச்சும் ஒரு மருந்து, ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் போவார், 3 நாள் படுத்திருப்பார், 2 நாள் படுத்திருப்பார், ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவார், 3 தையல் போட்டு வீட்டுக்கு வந்துடுவார். இதுமாதிரி அடிக்கடி நடக்கும். அப்போ சிறு வயதுலேருந்து ஏதாவது ஒரு மருத்துவ செலவு, ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, இது வந்து ஒரு பெண் ஜாதத்துலேருந்து அவங்களுக்கு அடிக்கடி மாதவிடாய் பிரச்சனை, பிசிஓடி பிரச்சனைலாம் வரும். இந்த குரு செவ்வாய் அப்படிங்கிறது இதை கடந்து யார்கிட்டயாச்சும் நம்பிக்கை அடிப்படையில் துரோகத்தை அனுபவிப்பது, யாருக்காச்சும் பணத்தை கொடுத்து ஏமாந்துறது. சூரிட்டி போட்டால் அவர் சின்ன வயசில் 17 வயசில் சூரிட்டி போட்டிருப்பார், 35 வயசில் ஒரு லோனுக்கு போவார், சிபிலில் போய் லாக்காகி நிற்கும். இது மாதிரி எவனுக்காச்சும் செஞ்ச உதவி நீங்கள் மிகப்பெரிய முக்கியமான இடத்துல வந்து நிற்கும் பொழுது அந்த கரெக்டாக அந்த இடத்துல வந்து மீளவே முடியாத இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுறப்ப சிவிலில் வந்து நிற்கும். இனிமேல் உங்களால் மீளவே முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்ற அளவில் அந்த குரு செவ்வாய் வந்து துரோகங்களை ஏற்படுத்தும். அப்போ இந்த குரு செவ்வாய் எங்கெல்லாம் இணைஞ்சிருக்கோ அவங்க யாருக்குமே வந்து சூரிட்டி போடுறது, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பத்திரங்களை பிளட்ஜ் பண்ணி மோர்டேஜ் வச்சு யாருக்காச்சும் லோன் வாங்கி கொடுக்குறது, இந்த வெள்ளம் செஞ்சால் மொத்தத்துக்கு முங்காம் போட்டு போக வேண்டியதான். இப்போ குரு செவ்வாய் என்பது யார் நம்மளாலும் துரோகம், அடிக்கடி உடல்நல கோளாறுகள், இந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னா குரு செவ்வாய் இருந்தால் டிவோர்ஸ் கேஸுக்கு போயிடுறாங்க, எப்படியாச்சும் வழக்காடு மன்றத்துக்கு ஏற்றிடும். அப்போ வழக்காடு மன்றத்துக்கு ஏற்றுறது யாரெல்லாம் வழக்காடு மன்றத்தில் இருப்பாங்கன்னா லாயர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. குரு செவ்வாய் சேர்ந்தால் லாயர் வேலைக்கு போகலாம். எல்லா லாயருடைய ஜாதத்துலையும் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கும், அது எந்த இடத்துலலாம் சேர்ந்துருக்கும் சரிங்களா. அப்போ குரு செவ்வாய் சுக்கிரன், அப்போ சுக்கிரன் சேரும்பொழுது என்ன செய்யுது அப்படின்னா இங்கே ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியாத சூழலை ஏற்படுத்துது. குரு சுக்கிரன் யாருக்கெல்லாம் இணைஞ்சிருக்கோ அவங்களாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாதியில் விட்டுருவாங்க, ஒரு வேலை செஞ்சால் பாதியில் விட்டுருவாங்க, எதையுமே உருப்படியாக செய்ய மாட்டாங்க, இதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பாதியில் விட்டு அடுத்த வேலைக்கு போவாங்க. இவங்களால வந்து ஒரு விஷயத்தை ஸ்டெடி மைண்டடாக செய்யவே முடியாது. இந்த செவ்வாய் சுக்கிரன் குருவும் சேரும்பொழுது பொதுவாக குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனை வருது, அது 6ஆம் இடத்துல இருந்தால் வழக்குகள் போகுதுன்ற மாதிரி நம்புகிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்கே இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை கொடுக்கும். நான் சொல்லக்கூடிய காம்பினேஷன் இந்த மாதிரி சம்பவங்களில் பிரச்சனை இருக்கும், அது எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கும். அப்போ என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இல்லைனா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது எப்படி எதிர்கொண்டு நடக்கிறதுன்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இது கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் எதிர்கொண்டு நடந்தாலும் பின்னால் போய் நடந்தாலும் நடக்கும். இதை கடந்து வரணுன்றதை புரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஓகே சார், இப்போ முக்கியமானதுன்னா சிலது வந்து சூரியன் சந்திரன் புதன் சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ஒரு ஜாதகக்காரருக்கு எந்த அமைப்பில் இருந்தால் சிறப்பாக இருக்கும்? இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய இருக்குது. இது நிறைய ஜோசி புத்தகங்களில் இல்லை. ஒரு ஜாதத்தில் சூரியன் புதன் சந்திரன் சேர்ந்துருக்கு ஒரு கட்டத்துக்குள்ளே. அப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்குறோம், சார் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் வீட்டில் வேறு வீட்டு பிள்ளைகள் வளர்ந்தாங்களா, அல்லது நீங்கள் போய் யார் வீட்டிலாச்சும் வளர்ந்தீங்களா, இல்லை உங்களை யாராச்சும் தத்து கொடுத்துருக்காங்களா, உங்கள் வீட்டில் தத்து பிள்ளைகள் இருக்கா, அல்லது நீங்கள் யாராச்சும் தத்து எடுத்துருக்கீங்களா, குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்கா, இப்படிலாம் கேட்குறப்ப அவர் இல்லைங்கிறார். அப்போ கல்யாணமே ஆகலையா? ஆமாம் சார், கல்யாணம் ஆகலை. அந்த சூரியன் புதன் சந்திரன் சேரும்போது நிறைய பேர் கல்யாணமே ஆகாமல் பண்ணிடுது. அப்போ இதை எடுத்தோடனே மொட்டையாக குருட்டுத்தனமாக சூரியன் புதன் சந்திரன் சேர்ந்துட்டு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லக்கூடாது. இந்த ஜெனட்டிக்கில் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கும், நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகிருப்பாங்க, விடோ ஆகிருப்பாங்க, எல்லாம் திரும்பி கொண்டு ஜெனட்டிக்கில் இருந்தால் இவருக்கு சூரியன் புதன் சந்திரன் தான் இப்படி ஆகும்.
அப்போ சூரியன் புதன் சந்திரன் என்ன ரோல் பண்ணும் அப்படின்னா, ஏற்கனவே குழந்தை இருக்கக்கூடிய பெண்ணோட வாழ்கிறதுக்கு யோகியத்தை கொடுக்கும். அப்போ சூரியன் புதன் சந்திரன் இருக்குது, இந்த காம்பினேஷன்லாம் பார்க்குற கல்யாணம் ஆகலைன்றப்ப ஏற்கனவே குழந்தை இருக்கக்கூடிய பெண்ணோட, ஆமாம் சார் ஒரு பெண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றிருக்கேன், பண்ணலாமான்றதான் கேள்விங்கிறாங்க. இப்போ சூரியன் புதன் சந்திரன் தனித்து கூட யாருமே இல்லை, குரு இல்லை, சுக்கிரன் இல்லை, யாருமே இல்லை, அந்த கண்டிஷனில் சேர்ந்துருந்தா இது வந்து குழந்தை பிறப்பு தாமதம், அல்லது வேறு வீட்டு குழந்தை நம்ம வீட்டில் வளர்றது, இல்லைன்னா நம்ம போய் அடுத்த வீட்டில் வளர்றது, இல்லைன்னா ஒரு குழந்தையோட இருக்கக்கூடிய பெண்ணோட வாழ்கிறது, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஏற்படுத்துது. அப்போ இது வந்து நல்லதாக கெட்டதானா அவங்களுக்கு சுச்சுவேஷன் அது நல்லது தான், அவங்களுக்கு தேவைப்படுச்சா நல்லது தான், அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர. இப்போ சூரியன் புதன் தனித்திருந்தாலும் தாம்பத்தியத்தை இல்லறத்தை தடுக்குது, சூரியன் புதனோட சந்திரன் சேர்ந்திருந்தாலும் அந்த தாம்பத்திய இல்லறங்களை தடுக்குது, குழந்தை பிறப்பு சந்ததி விருத்திகளை தடை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ சூரியன் புதன் சேர்ந்திருந்தா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக சூரியன் புதன் சேர்ந்திருக்கவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நிறைய பேர் அவங்களுக்குள்ள எந்த ஒரு உறவுங்களும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து வெளியே தெரியவே தெரியாது, 2 பேரும் கப்பலாக சூப்பராக இருப்பாங்க, அன்னுனியமாக இருப்பாங்க, 2 பேரும் ஹோட்டலில் போய் ஊட்டி விட்டுக்குவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள குடும்பமே நடக்காது. இது மாதிரி சூரியன் புதன் நிறைய பேர் சார் எங்களுக்கு அப்படிலாம் இல்லை சார் நல்லா இருக்கும்னு கூட வீடியோ பார்க்குறவங்க சொல்லலாம். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை கொடுக்கும். ஆக மொத்தத்தில் இது என்னைக்காச்சும் ஒரு நாள் கொண்டு போய் குடும்ப விஷயங்களில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பிரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, சூரியன் புதன் பிரிஞ்சிருக்குவாங்கன்னு அவசியம் இல்லை, இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. இல்லாட்டினா வந்து அவங்களுக்குள்ள அந்த தாம்பத்தியம் அந்யூன்யத்தில் ஏதாச்சும் ஒரு குறைபாடுகள் இருக்கும், ஒருவேளை அதை குறையவே அவங்க நிறைய நினச்சி கூட வாழலாம், அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லைங்களா, அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஆக மொத்தத்தில் சூரியன் புதன் தனித்திருப்பது இந்த தாம்பத்தியங்கள் இல்லறங்கள் சந்ததி விருத்திகளுக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கலை கொடுக்கிறது. சார், இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தந்தை இழந்த பிறகு தான் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் கூட பார்த்தோம்னா மகர ராசிக்காரங்க தந்தை இழந்த பிறகு உச்சத்தை அடைஞ்சது பார்த்துருக்கோம். அது எப்படி சார் உண்மையா? ஓகே, இதில் கொஞ்சம் உண்மை இருக்குது. மகர ராசி மட்டும் இல்லைங்க, மகர ராசி, கடக ராசி, விருச்சக ராசி, ரிஷப ராசி, இந்த 4 ராசிகளும் இதே கண்டிஷன் தான். இது என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த ராசிகளில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, தனது ராசியை பார்க்கக்கூடிய கிரகம். அப்போ மகரத்துலேருந்து சந்திரன் தனது ராசியான கடகத்தை பார்க்குது, கடக ராசியில் தனது ராசியில் இருக்குது, ரிஷப ராசியில் உச்சமாகுது, விருச்சக ராசியில் நீசமாகுது. இந்த 4 ராசிகளில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அது பவர்ஃபுல்லாகுது. அது சந்திரன்றதுனால தாய் பவர்ஃபுல். அப்போ ஒரு தாய் பவர்ஃபுல் ஆகணும்னா அந்த வீட்டில் என்ன நடக்கணும், தந்தை இழக்கணும் இல்லைங்களா. அப்போ ஒன்று தந்தை வந்து இழக்கப்படலாம், அல்லது தந்தை பிரிஞ்சு போகலாம், அல்லது தந்தை ஃபாரின் போகலாம், தந்தை மிலிட்ரிக்கு போகலாம், தந்தை டம்மி பீஸாக இருக்கலாம், மிச்சர் சாப்பிட்றவராக இருக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த 4 ராசிகள், இந்த 4 ராசிகள் மட்டும் இன்னொரு 4-5 லாஜிக் இருக்குது. அப்போ சந்திரன் வந்து பரிவர்த்தனை ஆகுது, சந்திரன் விளிம்பாகிறது, சூரியனுக்கு 1-5-7 போல் சந்திரன் இருக்கிறது, இதெல்லாம் வந்து சந்திரன் பவர்ஃபுல்லாகக்கூடிய பவர். இப்போ சந்திரன் பவர் மட்டும் ஆனது மட்டும் தான் நீங்கள் கேட்குறீங்க. அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது அங்கே சூரியனும் பவர் ஆகிருக்கும். அப்பாவை காலி பண்ணால் சூரியன் பவர் ஆகும். அப்போ ஒரு உரைக்குள்ளே 2 கத்தி எப்படி இருக்க முடியுன்றப்போ சூரியன் பவர் ஆனால் இவரே பவர்ஃபுல்லான ஆள், அந்த வீட்டில் அப்பாவை இருக்க விடாது. அப்போ அவங்க அப்பா காலி ஆனதுக்கப்புறம் இவர் மேலேறி வருவார், அல்லது இவர் மேலேறி வரும்போது அவங்க அப்பா காலி ஆயிடுவார்ன்றது விதி. இப்போ இதுவும் கோயின்சிடென்டாக நடக்கிறதே தவிர அவருக்கு அது ஆளியானதுக்கு அப்புறமா தான் இவர் நல்லா இருப்பார்ன்றது பொய். அப்போ இவர் வளர்ந்து வரும்போது அப்பாவை தவிர்க்க வேண்டிய, அதில் அப்பாட்ட வந்து ஒதுங்க வேண்டிய, இல்லைனா அப்பா பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே மகர ராசி அப்படிங்கிற ராசியை தவிர கடகராசி இருக்குது, விருச்சக ராசி இருக்குது, ரிஷப ராசி, இந்த 4 ராசிகளும் பொதுவாகவே வந்து சந்திரன் பவர்ஃபுல்லான ராசிகள். இப்போ இந்த ராசிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு பதிலாக ஏரி குளம் கம்மா இருக்கும், தெற்கு இல்லைனா கிழக்கு வாசல்லாம் அவங்க வாழ்வாங்க, அவங்க வீட்டில் சைனஸு கண்ணாடி போட்டவங்க யாராச்சும் இருப்பாங்க, அவங்க வீட்டில் பொதுவாகவே இவங்க இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுடைய அம்மாவை தான் அவங்க குடும்பத்தை நடத்தியிருப்பாங்க, அவங்க அம்மா தான் அந்த குடும்பத்தை நடத்தியிருப்பாங்க. நிறைய பேருக்கு தாத்தாவே இருக்க மாட்டாங்க. இந்த சந்திரன் பவரானவங்களுடைய ஜாதகத்தில் தாத்தா இருக்க மாட்டாங்க, அவங்க அப்பாவும் டம்மி பீஸ் ஆகிடுவார், இவருக்குமே இவங்க மனைவி தான் வழிகாட்டுலாம் இருப்பாங்க. இது வந்து புரிஞ்சுக்கிட்டிங்களா. அப்போ சந்திரன் என்பது பெண்களால் வழிநடத்தப்படக்கூடிய குடும்பம். அப்போ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு செலிபிரிட்டி பிறந்திருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மகாதம் பிறந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் இப்படி தான் இருக்கும். அப்போ இவருடைய அப்பா தான் குடும்பத்தை வழிநடத்துவார் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது அவங்க அப்பாவை டேமேஜ் பண்ணிடும். ஒருவேளை சில குடும்பங்களில் அப்பா வந்து சாதாரணமாக இருப்பார், திடீர்னு ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் வந்துடும் அவங்க அப்பாவுக்கு, வீட்டிலேயே படுத்திருப்பார், அவங்க அம்மா தான் கண்ட்ரோலாக எடுத்துக்கும். அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்க்குறோம். ஆக மொத்தத்தில் அம்மா வந்து பவராகக்கூடிய அமைப்பை கொடுக்குறது இந்த 4 ராசிகள். இந்த 4 ராசிகள் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பெண் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க வந்து குடும்ப அளவில் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, அப்போ குடும்பத்தை எதுக்கு சார் சந்திரன் கெடுக்குது அப்படின்னா, குடும்பத்தை கெடுக்கல, மனோரீதியான பிரச்சனை கெடுக்குது. இவங்களுடைய பேர்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து நட்சத்திரங்களுடைய பேர்கள் இருக்கலாம், சுவாதி, பரணின்ற பேர்லாம் இருக்கும், சுவாதி இருக்கும், இது மாதிரி பேர்கள் இருக்கு இல்லைங்களா, அது இருக்கலாம். ஆறுகளுடைய பேர்கள்லாம் கோதாவரி, கங்கா, காவேரி, இந்த மாதிரி பேர்கள் இருக்கலாம். அப்புறமா வந்து சந்திரனுடைய பேர்கள் சந்திரா, மதி இருக்கலாம். அப்புறமா வந்து பூமியினுடைய பேர்கள் என்ன, அகிலா, லோகேஸ்வரி, லோகநாயகி, பார்வதி,
இந்த மாதிரி பூமிகா, இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே வந்து சந்திரனுடைய பேர்கள். அப்போ இந்த மாதிரி பேர்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுடைய குடும்பத்தில் ஃபுல்லாக அந்த சந்திரன் பவராக இருக்கும். இவங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி அம்மா தான் பவர் இருப்பாங்க. அம்மான்றதை விட பெண்கள் தான் வந்து சார்ஜ் எடுப்பாங்க. அப்போ பெண்கள் சார்ஜ் எடுக்கும்போது இவங்களுடைய வேலைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கேட்ட இசை இருக்கலாம். சந்திரனுடைய வேலை இசை. ஐடியில் இருப்பாங்க. அப்போ ஐடியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும். எல்லா பேரும் ஐடியில் போய் பாருங்கள், எல்லா வீட்லேயுமே அப்பாவுடைய டம்மி பீஸ் ஆயிடுவாங்க. அப்போ அம்மா தான் குடும்பத்தை எடுப்பாங்க. மெடிக்கல் இருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் பாருங்கள், அவங்க அம்மா தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா மெடிக்கலும் சந்திரன் தான். போக்குவரத்து, உணவு எல்லாமே சந்திரன் தான். அதனால தான் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவர் ஹோட்டல்லே இருப்பார், அம்மா தான் வீட்டை எல்லாத்தையும் பார்த்துங்க இல்லைங்களா? இது மாதிரியே இருக்கும். அப்போ சந்திரன் எங்கெல்லாம் பவர் ஆகக்கூடிய இருக்கோ அந்த இடத்துல சந்திரனுடைய வேலைகள் வரும், சந்திரனுடைய குணங்கள் வரும். அப்போ மன அழுத்தம்ங்கிறது சந்திரன் தான். அப்போ இந்த 4 ராசிகள் எப்பயுமே மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து ஒன்று புருஷனோட வாழணும், இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. புருஷனோட அட்டாச் ஆகி வாழ முடியாதவங்க பெண்களாக இருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் எப்பயுமே மனசுக்குள்ளே அழுத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பார்க்க. அப்போ இந்த இந்த ராசிகளில் பிறந்தவங்க அப்பா பிரிஞ்சதுக்கப்புறம் நல்லா வாங்கன்றது இல்லை, இவங்களுக்கு இயற்கையாகவே அப்பாவுடைய அன்புகள் கம்மியாயிருது. அப்போ நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பெரிய ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு வந்து சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் தானே வந்தார் சார்ஜுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ சூரியன் பவர்ஃபுல்லாக இருந்தால் அவங்க அப்பாவுடைய அன்பு கிடைக்காதுன்னு சொல்கிறோம். அப்போ ஒருத்தர் வந்து 3 கல்யாணம் 4 கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்க அப்பாவுடைய அன்பு கிடைக்காம போகிறது தானே, சரிங்களா? ஏன்னா அவங்க அம்மாவையும் அவங்க பிள்ளையும் தான் அவர் பார்த்துக்கணும். அவர் 5 பிள்ளைகளை பார்த்துட்டு 5 அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அது அன்பு சரியாக கிடைக்கலன்னு தான் அர்த்தம். அவருடைய போஸ்டிங் வேணால் இவருக்கு வந்திருக்கலாமே தவிர, ஆனால் குடும்பத்துக்குள்ளே அப்பாவுடைய அன்பு முழுமையாக கிடைக்கல, அவங்க அம்மாவுக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு அங்கே இக்கன்னா இருக்கு இல்லைங்களா? அப்போ அப்பாவை இப்படி தான் பிரிக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்பா செத்து போவாருன்னே ஒரு முடிவுக்கு வர தேவையில்லை. அப்பா வந்து பிரிஞ்சு போயிடலாம், அப்பாவுக்கு 2 கல்யாணம் ஆகலாம், அப்பா மிலிட்ரிக்கு போயிடலாம், அப்பா ஃபாரின் போயிடலாம், அப்பா இங்கேயே இருக்கலாம், பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம். நிறைய பேர் அப்பா வேலைக்கு போவாங்க, சரிங்களா? வெளியேருந்து பார்க்குறப்ப ஏன்னா நிறைய கேஸ் பார்க்குறேன் நான் வந்து ஒவ்வொரு நாளும் புதுசாக எனக்கு வெளியே சொன்னால் ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்கிற அளவுக்குலாம் கேஸ்லாம் நம்மளுக்கு வருது, ஓகேங்களா? அப்போ என்னென்னா ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார், வெளியே போவார், சம்பாதிப்பார், வீட்டில் கொடுக்கவே மாட்டார், சைக்கோ மாதிரி நடந்துக்குவார். அவராகவே எடுப்பார், அவராகவே சம்பாரிச்சுக்குவார், அவராகவே தேர்த்துக்குவார். பிள்ளைகள் கேட்டாலும் கொடுக்க மாட்டார், அம்மா கேட்டாலும் கொடுக்க மாட்டார். உன் பிள்ளை தானே, நீ தானே பெத்த நடத்துன்னு சொல்லிட்டு போகிற ஆளுகளாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வெளியே பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகாது, தெரியவே தெரியாது. இது மாதிரி நிறைய கேஸுகள் இருக்குது. அப்போ எப்படி பார்த்தாலும் தந்தையினுடைய அன்பை குறைப்பது, தாயினுடைய அன்பை அதிகப்படுத்துவது, தாயினுடைய பொறுப்பை அதிகப்படுத்துவது இந்த சந்திரன் அதிகாரமாகக்கூடிய இடங்கள். நீங்கள் அதில் கேட்டதில் ஒரு ராசி மகர ராசி, இது இல்லாமல் இன்னும் 3 ராசி இருக்குதுன்னு சொன்னேன். இது இல்லாமல் சூரியன் சந்திரன் காம்பினேஷன் இதே பலன்களை வெளிப்படுத்தும். அப்போ இந்த சந்திரன் இந்த ராசியில் இருந்தா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். நீங்கள் அப்பா இழக்கிறதுன்னு சொன்னீங்க. ஒரு ஜாதகத்தில் சூரியனுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள், சூரியனும் செவ்வாயும் இருக்குது ஒரு கட்டத்தில், அதில் செவ்வாய் வக்ரமாக இருக்குது. சரியாக புரிஞ்சுக்குங்க, இங்கே வந்து சூரியன் எந்த கண்டிஷன்லையும் டேமேஜ் ஆகலை, சூரியன் நார்மலாக இருக்குது, செவ்வாய் தான் டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் இந்த செவ்வாய் டேமேஜ் ஆன செவ்வாய் கூட இருக்கக்கூடிய சூரியனை பாதிக்கும். ஒருவேளை செவ்வாய் பரிவர்த்தனையாக இருக்கலாம், செவ்வாய் வக்கரமாக இருக்கலாம், செவ்வாய் சந்தியில் இருக்கலாம். செவ்வாய் மட்டும் இல்லை, ஒருவேளை சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் செவ்வாய் வந்து உச்சம் அடையும் போது அவங்க கூட பிறந்தவங்களே இல்லைன்னா கணவர் அதை பாதிக்கும் இல்லை, அந்த பாதிப்பு தனி, அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ நம்ம அப்பாவை பற்றி பேசணும்னா அப்பாவை மையமாக வச்சு ஒரு படம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து சூரியனோட செவ்வாய் இல்லைங்க, சந்திரன் சேர்ந்துருக்குன்னு வைங்க. சந்திரன் பரிவர்த்தனை ஆயிருக்கு இல்லைங்க, சந்திரன் இல்லைங்க சார், சுக்கிரன் சேர்ந்துருக்கு, சுக்கிரன் வக்ரமாக இருக்குது. ஏதோ ஒன்று நம்ம பார்க்குறது வந்து சூரியன் நார்மலாக இருக்குது, ஆனால் கூட சேர்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதோ ஒரு அப்நார்மல் கண்டிஷன் இருக்குன்னா, இந்த அப்நார்மல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிபடுறதுங்கிறது தனி. ஆனால் இந்த சூரியனை ரொம்பவே டேமேஜ் பண்ணுங்க. எது மாதிரி டேமேஜ் பண்ணால் இவங்க அப்பாவுக்கு 2 கல்யாணம் பண்ணிடுவாங்க, அல்லது யாரையாச்சும் கூட்டு ஓடி போயிடுவார், இல்லைன்னா செத்து போயிடுவார், ஓகேங்களா? அப்போ இது மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் உடனே எடுத்து பயப்படாதீங்க, இதில் இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அப்போ இந்த ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது அப்போ சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடைவது. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து அப்பாவை இழப்பதுன்னு சொல்கிறீங்களா, அந்த கண்டிஷன் போகிறதுக்கு சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடைவது, சூரியனை பரிவர்த்தனை அடைவது, அல்லது சூரியன் சந்திக்கு போவது. ஒரு தமிழ் மாதத்தில் முதல் 2 தேதி கடைசி 2 தேதியில் பிறக்கக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்குமே சூரியன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பவர்ஃபுல்லாக இருக்கும்போது கண்டிப்பாக அடிக்கும். அப்போ இந்த மாதிரி நபர்கள் யாரெல்லாம் அப்பாவை இழந்தீங்களோ, நான் சொல்கிறது வீடியோவில் பார்க்குறவங்க யாரெல்லாம் அப்பாவை இழந்தீங்களோ அவங்க எல்லாமே சொந்த தொழில் இல்லைன்னா அரசு தொழிலுக்கு வந்துடுவாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க இதுக்கும் அதுக்கு என்ன இன்டர்லிங்க்னு, சூரியன் பவரானால் தான் அப்பா இழக்க முடியும். அப்போ யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் அரசு தொழில் இருக்கீங்களோ அப்பாவினால் பயன் இருக்காது. அல்லது யாருக்கு அப்பா பயன் இல்லையோ, யார் அப்பாவால் இழந்திருக்காங்களோ, யாருடைய அப்பாவை தூரமாக வாழ்கிறாங்களோ இவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே அரசு வேலைக்கோ அல்லது சொந்த தொழிலுக்கோ வந்துடுறாங்க. அப்போ அல்லது வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா அப்பா டேமேஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அம்மா பவர் ஆகுறாங்க, சந்திரன் பவர் ஆகும்போது வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவால் தான் பயன் இருக்கும், அப்பானால யூஸ் இருக்காது. அப்போ இது எல்லாமே இன்டர்லிங்க் தான்.
அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அவருடைய வாழ்க்கை நடந்த எல்லா விஷயங்களை வச்சுக்கிட்டு இவருக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கலாம், இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது இப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் அதிகாரமாவது, சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுது, சந்திரன் இந்த 4 ராசிகளில் இருப்பது, அல்லது சந்திரன் சூரியனுக்கு 1.7 இருப்பது, அல்லது சந்திரனோ சூரியனோ ஒரு ராசியினுடைய விளிம்பில் இருப்பது, இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே வந்து அப்பாவையும் அம்மாவையும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அமைப்புகள். இந்த அமைப்புகள் ஒரு ஜாதத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்பாவை இழக்கிறது, அப்பாவை தூரமாக பிரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறமா வந்துக்கிறது. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. சார் இந்த ஜாதத்தில் இப்படிலாம் இருக்குது, ஆனால் வந்து 2 பேர்கிட்டையும் இந்த பிள்ளை வளரல, இதுவும் இருக்குது இல்லைங்களா? இந்த பையனுக்கு வந்து 3 வயசு இருக்கும்போது அவங்க தாத்தாட்ட கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னா ஒரு ஜாதத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்குன்னு வைங்களேன், அல்லது குருவுக்கு 5, 7, 9 சந்திரன் இருக்குது அப்படின்னா அந்த பையன் வந்து தாத்தா வீட்டில் வளருவார், இல்லைனா பாட்டி வீட்டில் வளருவார், இல்லைனா சித்தி வீட்டில் வளருவார், இல்லாட்டினா ஹாஸ்டலில் வளருவார். அப்போ இந்த ஜாதத்தில் சந்திரனும் டேமேஜ் ஆகிருக்கும், சூரியனும் டேமேஜ் ஆகிருக்கும், இல்லைனா சந்திரன் டேமேஜ் ஆகாது, சூரியன் டேமேஜ் ஆகாது, ஆனால் பிள்ளை மட்டும் வேறு வீட்டில் வளரும். இந்த மாதிரி கண்டிஷன் பார்க்குறப்ப குரு சந்திரன் நினைவு இருக்கும். அப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ சந்திரன் அப்படிங்கிறத ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு பேசினாலும் கூட இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அவருடைய லைஃப் வந்து ஈஸியாக போயிடும். அப்போ நம்ம மகர ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை. மகர ராசியில் பிறந்திருந்தாலும் இந்த கண்டிஷன்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? சார், இப்போ சந்திரன் பற்றி பேசும்போது மெடிக்கல் பற்றி பேசுனீங்க இல்லை? இப்போ வந்து செவ்வாய்க்காரகன்னா மெடிக்கல் வந்து துறைக்கு போகிறதுக்கான அந்த வழிகாட்டுதல் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன சார்? அதான் வந்துங்க, மெடிக்கல் அப்படிங்கிறது வந்து மொத்தம் 3-4 விஷயங்களை கையாள்வது. கேர் எடுக்கக்கூடியது, காருண்யம், ஒருத்தங்களை கேர் எடுத்து பார்க்குறது சந்திரன், ஒருத்தவங்களுடைய இயக்கங்களை சரி செய்வது செவ்வாய், அவங்களுக்கு மருந்து இந்த மாதிரி ஒரு வேதிப்பொருள்களை உட்கொள்ள கொடுக்கறது புதன், இதை வந்து சர்ஜரி பண்ணுறது, ஒட்டுறது, உடைக்கிறது, வெட்டுறது, ஜாயின் பண்ணுறது, இந்த எல்லாமே சூரியன். அப்போ ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி செவ்வாய் இருந்தால் பவர்ஃபுல்லாக இருந்தால் அவர் வந்து மெடிக்கலுக்கு போயிடலாம் அப்படின்றது பொதுவான ஒரு வார்த்தை. அப்போ சந்திரன் இருந்தால் கூட மெடிக்கல் போவாங்க. அப்போ மெடிக்கல்னால் வந்து செவிலியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, நர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் மெடிக்கல் தானே. அவங்க எல்லாத்துக்கும் வந்து மேக்ஸிமம் செவ்வாய் பவர் ஆகாமல் கூட இருக்கும், ஆனால் சந்திரன் பவராக இருக்கும், அவங்க வந்துடுவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்கணும் ஒரு டாக்டருக்கு, இல்லைனா புதன் பரிவர்த்தனையாக இருக்கணும், இல்லைனா புதன் விளிம்பாக இருக்கும். அவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் புதன் வக்கரம், புதன் பரிவர்த்தனை, புதன் விளிம்பு இருக்கும். செவ்வாய் வக்கரம், செவ்வாய் பரிவர்த்தனை, செவ்வாய் விளிம்பு இருக்கும். சூரியனோ சந்திரனோ பவர்ஃபுல்லாக இருக்கும், ஆட்சி, உச்சம், நீச்சம், தனது ராசிக்கு 7 இந்த மாதிரி இடத்துல இருக்கணும். அப்போ இந்த 4 கிரகங்களும் சேர்ந்தால் தான் ஒருத்தர் மெடிசன். இப்போ ஒரு ஜாதத்தில் சந்திரனும் செவ்வாய் மட்டும் பவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து மெடிக்கல் வரணும்னு அவசியம் இல்லை, ஹோட்டல் வைக்கலாம். ஏன்னா செவ்வாய்ங்கிறது நெருப்பு. சிமெண்ட்டு, பெயிண்ட்டு, கல், செங்கல், மணல், ஜல்லி போன்ற சூளை வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஜாதத்தில் பார்த்தாலும் செவ்வாயும் சந்திரனும் பவராக இருக்கும். சரிங்களா? இப்போ செவ்வாயும் புதனும் பவராக இருக்குது அப்படிங்கிறப்ப அவர் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பார், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுருப்பார், அவர் டாக்டராக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சூரியனும் செவ்வாயும் பவராக இருக்குது அப்படின்னா அவர் வந்து ஏதாச்சும் ஒரு அத்லட்டிக்ஸ் சம்மந்தமான விஷயம் இருப்பார். சந்திரனும் செவ்வாயும் பவராக இருக்கும்போது அவர் வந்து சொல்லிக் கொடுக்க வேலையில் இருக்கலாம். அப்போ சூரியனும் புதனும் பவராக இருக்கும்போது அவர் வந்து லேண்டு வாங்கி விற்கக்கூடிய தொழில் பண்ணலாம். அப்போ இந்த காம்பினேஷனில் வேறு இருந்தாலும் கூட இந்த 4 வந்து பவர் ஆகணும். இப்போ 4 பவர் ஆகும் பொழுது அவங்க வந்து மெடிசன் போகிறாங்க. நான் அப்போ அதை எதுக்கு நான் அந்த போன இதில் வந்து எதுக்கு சொன்னேன்னா, அந்த சந்திரன் பவரானான்னு, சந்திரனும் இதில் ஒரு காரணமாக இருக்குன்றதுனால இதுவும் சேர்ந்து அதுக்குள்ளே வருன்றதுனால சொன்னே தவிர, அப்போ மெடிக்கல் போகிறதுக்கு புதன், செவ்வாய், சந்திரன், சூரியன் இந்த 4 கிரகங்களும் பவர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் வந்து பிஜி பண்ணுறாங்க, மெடிக்கலில் பிஜி பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கு வந்து புதன் வந்து வக்கரமாகவோ அல்லது மகர ராசி அல்லது கும்பராசியில் இந்த கிரகங்கள் இருக்கணும், அல்லது மீன ராசியில் வக்கரமான கிரகங்கள் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் அவங்க வந்து பிஜி பண்ணுறது, உயர்கல்வி பண்ணுறது பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து சந்திரன் வந்து பவராகி சந்திரனுக்கு 1.7 சனி இருக்கும். இவங்களாம் வந்து வெளிநாடுகளிலே படித்து வெளிநாடுகளிலே டாக்டர் தொழில் பண்ணவங்க, அங்கேயே பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் போடுறாங்க இல்லைங்களா, இது மாதிரி இருக்கும். அப்போ இந்த மெடிக்கல் படிக்கிறதுக்குன்னு தனியாக பேசுகிறதா இருந்தால் அவங்க என்னென்ன துறைகள் எடுப்பாங்க அப்படிலாம் நம்ம நிறைய பேசலாம். அதே மாதிரி என்ன நோய்கள் அவங்களுக்கு வரும், அவங்க என்ன நோய் மாதிரி சம்மந்தமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பேசலாம். இது வந்து அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம்.